நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. இசக்கிக்கு தங்க செயின் வாங்கி கொடுத்த முத்துப்பாண்டி. அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட். அண்ணா சீரியலில் நேற்றைய எபிசோடில் சூடாமணி பாக்கியத்துக்கு போன் செய்து, இதுபோல மாப்பிள்ளை வந்தார், திருமணத்துக்கு நாள் குறித்து விட்டோம், நிச்சயத்தை வைத்து இருக்கிறோம் என்று சொல்ல, அனைத்தையும் அருகில் இருந்து சௌந்தரபாண்டியன் ஒட்டு கேட்டுவிட்டு கல்யாணம் எப்படி நடக்கிறது என்று பார்க்கிறேன் என்று ஒரு பிளான் கொடுக்கிறான். இதையடுத்து கல்யாணத்தை நிறுத்த வெங்கடேசனின் உறவினர் ஒருவரை அழைத்து, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், நீ ரத்னா வெங்கடேஷ் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்ல, அவனும் பணத்தை வாங்கி கொண்டு ஓகே சொல்கிறான். இதையடுத்து இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் வீட்டுக்கு வரும் முத்துப்பாண்டி சம்பள கவரை பாக்கியத்திடம் கொடுப்பதை பார்த்து பதறிக்கொண்டு ஓடி வரும் சௌந்தரபாண்டி, ஏல முத்துப்பாண்டி, என்னடா இது புது பழக்கம், என்கிட்ட தானே சம்பளத்தை தருவை என்று சொல்கிறான். ஆமாம் அப்பா, இத்தனை நாள் நான் உன்கிட்ட தான் தருவேன், இனிமேல் என் சம்பளத்தை அம்மாவிடம் தான் தருவேன், அம்மா வீட்டு செலவுக்கு உங்ககிட்ட கேட்டு நிற்கிறாங்க, இனிமேல் அப்படி நடக்க வேண்டாம், அதான் அம்மாவிடம் கொடுத்துட்டேன் என்று சொல்கிறான். இதை கேட்டு கடுப்பான சௌந்தரபாண்டி, டேய் முத்துப்பாண்டி, அது சம்பளம் இல்லை, என் கௌரவம், அதனால் நீ என்கிட்ட தான் சம்பளத்தை தர வேண்டும் என்று அடம்பிடிக்க, அம்மா இந்த சம்பளத்தை புடி என்று கொடுத்துவிட்டு காப்பி போட்டு கொடுத்து அனுப்பு என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். இதனால் டென்ஷனான சௌந்தரபாண்டி, இவன் ஏன் இப்படி மாறிவிட்டான், மொத்த சொத்தையும் இவன் பாக்கியம் இசைக்கு பேரில் எழுதிடுவான் போல என்று மனதுக்குள் புலம்புகிறான். மறுபக்கம் சண்முகம் வீட்டில் திருமணத்துக்கான ஏற்பாடுகள் குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போது சூடாமணி மாப்பிள்ளைக்கு செயின், மோதிரம், வாட்ச் எல்லாம் வாங்க வேண்டும், இந்த நகை வாங்கும்போது பாக்கியம் நிச்சயம் அழைத்து போக வேண்டும், அவளுக்கு போன் போட்டு கூப்பிடு என்று சொல்ல, பரணி அம்மாவுக்கு விஷயத்தை சொல்ல அனைவரும் சேர்ந்து நகை கடைக்கு போகிறார்கள். அப்போது பாக்கியம் முத்துப்பாண்டி கொடுத்த பணத்தை வைத்து தனது மருமகளுக்கு ஒரு செயின் வாங்கி கொண்டு வருகிறான். வீட்டுக்கு வந்த பாக்கியம் இசக்கியிடம் அந்த செயினை கொடுத்து, இந்த செயின் உன் புருஷன் சம்பளத்தில் வாங்கியது என்று சொல்ல, அதை ஏன் நீ எனக்கு தர வேணும்னா அவர் எனக்கு போட்டு விடட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து இசக்கி போய்விட, பாக்கியம் அந்த நகையை முத்துப்பாண்டியிடம் காட்டி, இது இசக்கிக்காக வாங்கினேன், அதை நீ அவ கழுத்தில் போட்டுவிடு என்கிறான். இனி அடுத்து என்ன நடப்பு? தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் 2 குடும்பமும் கோவிலுக்கு கிளம்பி வந்திருந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது சௌந்தரபாண்டியும் சனியனும் தனியாக கோவிலுக்கு வர யாரும் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றனர். உள்ளே நிர்வாகிகள் எல்லோரும் வரவேற்க நின்று கொண்டிருக்க, சௌந்தரபாண்டி அதை பார்த்து தன்னை வரவேற்கத்தான் என்று நினைத்து கொள்கிறார். இறுதியாக அவர்கள் புதியதாக பொறுப்பேற்றுள்ள பரணியை வரவேற்க சௌந்தரபாண்டி பல்பு வாங்குகிறாள். அதன் பிறகு இசைக்கு முத்துப்பாண்டியை அழைத்து வந்து, இவர் இப்போ எல்லாம் முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டார் என்று சண்முகத்திடம் சொல்கிறாள். இசைக்கு சூடாமணியை பார்த்ததும் அம்மா என்று சொல்ல அனைவரும் ஷாக்காக, அம்மாவைத்தான் அம்மான்னு கூப்பிட முடியல, அம்மாவோட தோழி உங்களை அம்மான்னு கூப்பிடலாம் தானே என்று கேட்க, சூடாமணி நீ அப்படியே கூப்பிடு என்று சொல்லி சந்தேகப்படுகிறாள். மறுபக்கம் சௌந்தரபாண்டி ஒரு பெண்ணை பார்த்து சூடாமணி போலவே இருப்பதாக சொல்லி பின்தொடர்ந்து சென்று அந்த பெண் கையை பிடித்து இழுக்க, அந்த பெண் பெரிய மனுஷனாக இருக்க அசிங்கமே இல்லை, கையை பிடிச்சு இழுக்கிற என்று திட்டுகிறாள். அதன் பிறகு இசைக்கு விளக்கு போட வேண்டும் என்று சொல்ல சூடாமணி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருகிறாள். அடுத்து இசைக்கு விளக்கு ஏற்றியதும் அது அணைய போக சூடாமணி ஓடி வந்து விளக்கை அணையாமல் காக்கிறாள். அடுத்து இசக்கிக்கு முடியெடுக்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.